பூத காத்து சுத்தும் கரைய பார்த்து சத்தியமா கோவில் கொண்ட சுப்பையா ஆழக்கடல் நீ கிடந்து அரசாள வந்தவனே வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தாயையா புவியெல்லாம் தாங்கும் நீ முருகையா, தாயையா புவியெல்லாம் தாங்கும் நீ முருகையா, தூயோனும் திருவடியை தொழுகின்றேன் வேலையா, தொழுகின்றேன் வேலையா. முருகா செந்தூர் கந்தையா அருள் சேர்க்கும் குமரையா, துணை வந்தாள் முருகையா நான் வாழ்வேன் வேலையா, செந்தூர் கந்தையா அருள் சேர்க்கும் குமரையா. அனைவருக்கும் வணக்கம். நான் முருகன் புகழ் பாடும் உங்கள் கந்தன் கண்மணி தியா பேசுறேன். இன்னைக்கு சஷ்டி திருவிழாவின் 2ஆம் நாள். முருகப்பெருமானுடைய 2ஆம் படை வீடாகிய திருச்செந்தூர் செந்திலாண்டவர் திருக்கோவிலுடைய மகா கந்த சஷ்டி திருவிழாவுக்கு இன்னைக்கு நான் இசை நிகழ்ச்சி பண்ண வந்திருக்கேன். நேற்று பழனியில நிகழ்ச்சி பண்ணிட்டு வந்தேன். இப்படி தொடர்ந்து 6 நாட்கள் எனக்கு இசை நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. அதற்கு முருகப்பெருமானுடைய திருப்பாதங்களை வணங்கி நான் நன்றி சொல்லிக்கிறேன். முருகப்பெருமானுக்கு அதுவும் செந்திலாண்டவருக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அது என்னதுன்னா, நம்ம புராணங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம், தெய்வங்கள் தீயவர்களை வதம் செய்யறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா செந்திலாண்டவருக்கு என்ன தனிச்சிறப்புனா, எதிரியாகிய சூரனை கூட அவருடைய கருணை மனசால ஆட்கொண்டு சேவலும் மயிலுமாக மாற்றி ஆட்கொண்டார். இதுதான் நம்ம செந்திலாண்டவருடைய தனிச்சிறப்பு. அதனாலதான் நம்ம இங்க திருச்செந்தூர்ல கருணை கடலே கந்தா போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க சூரசம்ஹாரம் அப்படிங்கிற பெரும் நிகழ்வு உலக பிரசித்தி பட்டது இங்கதான் நடக்கும், திருச்செந்தூர்ல. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருக்கோவிலுடைய மகா கந்த சஷ்டி பெருவிழால இன்னைக்கு நான் இசை நிகழ்ச்சி பண்ண வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் செந்திலாண்டவருக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.